ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி கேழ்வரகு ரொட்டி பண்ண போகிறோம். இது மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். வித்தியாசமான டேஸ்ட்டு, ஹெல்தி கான்சியஸில் இருக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சாயங்கால நேரத்தில் ஒரு 2 ரொட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். எல்லா அதாவது மசாலா போட்டு பண்ணியிருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போடுங்க. நான் 1 கப் மாவுக்கு தான் இது போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாயும் போடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு ஜாஸ்தி போடும்போது நீங்கள் இதை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 1 துண்டு இஞ்சி மட்டும் போடுங்க, பூண்டு வேண்டாம். இதை நல்லா பரப்பரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு மாவு கேழ்வரகு மாவு. அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை கப் 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், அதோட பொடியாக நறுக்கிய வெங்காயம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சமாக போடுங்க, நிறைய வேண்டாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் அரைச்சாச்சு, அதில் போட வேண்டாம். அது கூட முருங்கைக்கீரை நல்லா கழுவி சுத்தமாக கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போடுங்க. எப்போவும் கொஞ்சமாக தான் நாங்கள் உப்பு கொடுத்துருப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய காரமெல்லாம் நீங்கள் எப்போவுமே கூட குறைய நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையை பொடிச்சு போடுங்க. பொடி பவுடர் போட வேண்டாம், கொஞ்சம் பரப்பரப்பரன்னு க்ரஷ் பண்ணி போடுங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட். நீங்கள் சாப்பிடும்போது அடை சாப்பிடும்போது டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம பரப்பரன்னு அரைச்சிருக்கிற இந்த மசாலா போடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்ல நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி விடணும் பாருங்கள். நல்லா ஒரு நல்ல மிக்சிங் கொடுத்துக்கோங்க. அந்த கீரையில் இருக்க ஈரம், வெங்காயத்தில் இருக்க ஈரம், கொத்தமல்லி, புதினா எல்லாத்துலேயும் ஈரம் இருக்கும். அதனால நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி விரவும் அந்த மாதிரி சாஃப்டாக ஒரு டவ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தா போதும். நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தோசைக்கல்லை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு அதை ஒரு பேப்பர், அதாவது நீங்கள் எண்ணெயெல்லாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பர் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வாழை இலை வச்சு தட்டிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டான ஒரு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்தா போதும். அதுலேயே சின்ன ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதை நம்ம தட்டையாக தட்டிக்க போகிறோம். ஒரு பேப்பர் நல்லா நான் அந்த எண்ணெய் வச்ச பேப்பர் வச்சுருந்தேன், அதை எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாழையில் இருந்துச்சுன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கை வச்சு தட்டுங்க. ஒன்றும் விருந்தெல்லாம் கொடுக்குதே ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம எண்ணெயில் டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, சத்தான ரெசிபி. தோசைக்கல்ல போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தோசைக்கல்ல போடுங்க. அதுக்கப்புறம் மாற்றி போடும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் விருப்பப்படுறவங்க நெய் விட்டுக்கோங்க. நல்லா 2-3 நேரம் மாற்றி மாற்றி போடணும். ஏன்னா மாவு வேகணும் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2-3 நேரம் மாற்றி மாற்றி போடுங்க. சுவையான டேஸ்டியான கேழ்வரகு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மசாலா போட்டுருந்தாலும் மசாலா ரொட்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.